தொண்டை வரைக்கும் வந்துட்ட கேள்விய கேட்கறதுக்கு ஏன் தயங்கி நிக்கிறீங்க? கேட்க தான் வந்திருக்கேன். ஒருவேளை பல வருஷத்துக்கு முன்னாடி அவனோட சுயநலத்துக்காக நீ வேண்டான்னு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனானே, அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்க வந்தேன். உன்னோட மகனை விட உன் அண்ணனோட மகனுக்கு தான் நீ அதிகமா அன்பை கொடுத்து வளர்த்த. ஆனா உன்னோட அன்பு முக்கியமா, அந்த பொண்ணோட காதல் முக்கியமான்ற நிலைமை வரும்போது அந்த டைம்ல அந்த சரண் என்ன பண்ணா தெரியும்ல? உன்னை ஒண்ணு கிடையாது, அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தான். உன்னோட அன்பு ராணியோட கடமைக்கு தடையா இருக்கா என்ன? அப்புறம் ஒருவேளை தப்பி தவறி தவறுதலா கூட உன் பிள்ளைக்கு வீரரோட அரியாசனத்தை கொடுக்க போறியா என்ன? உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட ராஜ குடும்பத்தோட ரத்தம் உன் அண்ணன் பையன் சரண் ஜெய்ப்பூரோட தெருவுல உன் மானத்தையே வாங்கிட்டு இருக்கான். இந்த அரியாசனத்தை தவறான கைகளுக்கு போக விட மாட்டேன்னு என் அண்ணனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என்னைக்கும் என் சத்தியத்தை மீற மாட்டேன். ஜெய்ப்பூர்ல இருந்து திரும்பி வந்ததும் நான் வீர்கரோட புது மகாராஜாவோட பேரை எல்லார் முன்னாடியும் அறிவிச்சிருவேன். எனக்கு திருஷ்டி பற்றக்கூடாது. நாளைக்கு மகாராணி அவங்க மகன் பிருத்விய வீர்கரோட மகாராஜான்னு அறிவிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவி, அதாவது நான் வீர்கரோட மகாராணி ஆயிடுவேன். நான் எதுக்காக என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணணும்? அந்த கனவு நாளைக்கு நிறைவேற போகுது. நாளைக்கா? நாளைக்கு ஏன் இப்படி இவ்வளவு லேட்டா வருது? இன்னைக்கு இப்பவே நடக்கலாம்ல. ராணியோட முகத்துல ராஜகலை அப்படியே இருக்கு. எங்களோட ஆயுசும் அவங்களுக்கே கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி, பூசாரி ஐயா பூஜை பண்ண முதல் பிரசாதத்தை வீர்கரோட வாரிசான வருங்கால மகாராஜாக்காக கொடுத்திருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி அவங்களோட போட்டோவையே பார்த்துட்டு இருப்பீங்க? ஒரு முறை நீங்களே போய். ஆசைப்படுறதுல ஒண்ணுதான். கதையில இருக்க அந்த மகாராணியை என் பசங்களும் ஒரு வாட்டியாவது சந்திக்கணும். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவிக் டைட்டா பிடிச்சிருக்கல. அட அக்கா, நீ ஓட்டுறது சைக்கிள் தான், ராக்கெட் ஒண்ணும் இல்ல. அப்பாக்கு பர்த்டே கிஃப்டா என்ன கொடுக்கலான்னு நீ யோசிச்சியா இல்லையா? அதெல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. நான் என் காலுக்கு வேலை கொடுக்கறேன், நீ அட்லீஸ்ட் உன் பிரெயினுக்கு அது வேலை கொடுக்கலாம். அக்கா, வயித்துல எலி ஓடிட்டு இருக்கும் போது என் மூளை எப்படி வேலை செய்யும்க்கா? அங்க பாரு, உன் வயித்துல இருக்க எலிய கொல்றதுக்கான மருந்து கிடைச்சிருச்சு. இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகேவா? மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! பாதுஷாவா? சாரி, நான் பாதுஷாவை பார்த்து ஓடி வந்துட்டு இருந்தேன், தெரியாம உங்க மேல மோதிட்டேன். பசிக்குதா உனக்கு? ஆமா பாட்டி, பாதுஷாவை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பாட்டி இல்ல, மகாராணி. இந்தா சாப்பிடு.
பூசாரி ஐயா பூஜை பண்ண முதல் பிரசாதத்தை வீர்கரோட வாரிசான வருங்கால மகாராஜாக்காக கொடுத்திருக்காங்க. நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், யார் என்னன்னு தெரியாது உங்ககிட்ட வாங்கி சாப்பிடாதேன்னு. ஒருவேளை இவங்க உனக்கு மயக்க மருந்து ஏதாவது கொடுத்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? இங்க பாருமா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இங்க பாருங்க அங்கிள், யார் என்னன்னு தெரியாத உங்ககிட்ட வாங்கி சாப்பிட கூடாதுன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அட கடவுளே, இந்த பொண்ணு வீர்கரோட கொடியையே அவமானப்படுத்திட்டாளே. கேட்டியா? வீர்கரோட கொடியை நீ அவமானப்படுத்தினதுக்கான அர்த்தம் மகாராணி அவமானப்படுத்தின மாதிரி. ஐம் சாரி, ஆனா இது எல்லாத்தையுமே நான் வேணும்னு பண்ணல. ஒரே பார்வையில யாரு எப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். நீ பண்ணது தப்பு கிடையாது, பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய பாவி. இன்னொரு தடவை நாம சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. பாய் பாய் பாட்டி. ஒரு பாதுஷா கொடுத்தா பாட்டி ஆயிருவாங்களா? அக்கா நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீயும் பாட்டி பாட்டின்னு சொல்லுவ. ஐடியா கிடைச்சிருச்சு. ஹாப்பி பர்த்டே மகாராஜா. என்னோட அப்பா அப்பாவோட பர்த்டேக்கு நல்ல தீமை யோசிச்சிருக்கோம்ல, ரொம்ப ராயலா இருக்கு. நாளைக்கு நம்ம அப்பாவை ட்ரீட் பண்ற விதத்துல அவர் உண்மையிலேயே ராஜா மாதிரி ஃபீல் பண்ணணும். அதெல்லாம் சரிக்கா, இதை எதுக்காக நாம ஸ்டோர் ரூம்ல மறைஞ்சு இருந்து ரெடி பண்ணணும்? அப்பதான் யாருக்கும் தெரிய வராதுடா பைத்தியம். சரி சரி ஓகே, சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணு. நீ கிளம்பு, போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்கு. உன்னால இதெல்லாம் முடியாது. இல்ல இல்லக்கா, ஒருவேளை தப்பி தவறி இங்க இருட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ பயந்து கத்த ஆரம்பிச்சிடுவ. அப்புறம் சர்ப்ரைஸ் இல்ல, எல்லாருக்கும் ஷாக்கு தான். அதனால இங்கே படுத்து தூங்குறேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு சிவப்பு நூல் கிடைச்சா போதும், எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அட கடவுளே, வீர்கரோட கொடியவே இந்த பொண்ணு அவமானப்படுத்திட்டாளே. கேட்டியா? வீர்கரோட கொடியை நீ அவமானப்படுத்தினதுக்கான அர்த்தம் மகாராணி அவமானப்படுத்தின மாதிரி. என்னது இது? என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய பாவி. இன்னொரு தடவை நாம சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. இந்த மாதிரி காய்கறி பைய தூக்கிட்டு மார்க்கெட்ல நடந்து வர்றது பார்க்க நல்லாவா இருக்கு? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அன்பு, தைரியம், அப்புறம் வாக்குறுதி. நான் ராஜா தானே. இந்த மாதிரி காய்கறி பைய தூக்கிட்டு மார்க்கெட்ல நடந்து வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அன்பு, தைரியம், அப்புறம் வாக்குறுதி. நான் ராஜா தானே. அப்புறம் என்னாச்சுப்பா, சொல்லுங்க. கஷ்ட காலம் வரும்போது அந்த காலத்தை அழிச்சிடுவாங்க. அதிகமான வெயில் அடிக்கும் போது அவங்களோட நிழலை அணைச்சிப்பாங்க.
அன்புல அவங்க ஒரு மாபெரும் கடல். அன்பான வார்த்தையால எல்லா காயங்களையும் குணப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க மேல கண்ணு பட்டுடுச்சு. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா தலைவிதி எல்லாத்தையுமே மாத்திருச்சு. 2 பக்கமும் சரின்னு இருந்தோம். 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த கையை பிடிச்சுக்கிட்டு தினமும் நடந்தனும் அது என்னை விட்டு போயிடுச்சு. கடவுளே, எனக்கு ஏன் கண்ணை பற்றும் போலே. இந்த அரசரோட அரியணையில உட்கார்ற கனவு இத்தனை நாளா கனவா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த எல்லா கனவுமே இன்னைக்கு நிறைவேற போகுது. நான் காத்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு. அப்படின்னா அந்த கதைகள்ல இருந்த ராணி வீர்களோட ராணியா? அவங்களோட ராஜகுமார என்னோட அப்பாவா? நீ பண்ணது தப்பு கிடையாது, பெரிய பாவம். இன்னொரு தடவை நாம 2 பேரும் சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கும். என்ன பண்ணி வச்சிருக்க சக்தி? உன் சொந்த பாட்டுக்கிட்டே சண்டை போட்டிருக்கியா? இல்ல இனிமே அவங்க என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்களே.